ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம வெக்டார் ஸ்பேசஸில் வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்ஃபிசம் இதை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து இம்பார்ட்டண்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின்னு. ஏற்கனவே நீங்கள் போன செமஸ்டரில் வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்ஃபிசம் ஃபார் குரூப்ஸுக்கும் பார்த்துருப்பீங்க, ரிங்ஸுக்கும் பார்த்துருப்பீங்க. ரெண்டு ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்ஃபிசம் உண்டு. ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்ஃபிசம் ஃபார் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அல்லது வெக்டார் ஸ்பேசஸ்க்கு அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் என்னது அப்படின்னா, லெட் V and W be the vector spaces over the field F. T from V to W be an epimorphism அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ker T equal to V1 is a subspace of V அப்படின்ட்டு நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் V belongs to V such that V second subdivisionல வந்து V by V1 is isomorphic to W அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணும். ஸோ T ஃப்ரம் V to Wங்கிறது வந்து என்னென்னு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வந்து எபிமார்ஃபிசம் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ எபிமார்ஃபிசம் டெஃபினிஷன்னா என்ன அப்படிங்கிறத ரீகால் பண்ணணும். அதாவது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ஆன் டு அப்படிங்கிற கண்டிஷனும் சேர்ந்ததுன்னா அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா எபிமார்ஃபிசம் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இப்படி எபிமார்ஃபிசம் இருந்ததுன்னா கர்னல் ஆஃப் Tயை வந்து சப்ஸ்பேஸ் ஆஃப் V அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கர்னல் ஆஃப் Tயோட டெஃபினிஷனை வந்து எழுத போகிறோம். ஸோ கிவன் V1 ஈக்குவல் டு கர்னல் ஆஃப் T அப்படிங்கிறது வந்து நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கர்னல் ஆஃப் Tயோட டெஃபினிஷன். இது வந்து நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். கர்னல் ஆஃப் T ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் B such that small b belongs to capital V and T of V ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு. ஸோ T of V ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது தான் வந்து கர்னலோட டெஃபினிஷன். So clearly T of 0 equal to 0. 0 சப்ஸ்டியூட் பண்ணால் கண்டிப்பாக Tயோட வேல்யூ வந்து 0வாக தான் இருக்கும். அப்போ T of V equal to 0 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ T of V equal to 0ன்னு கிடச்சிருச்சு அப்படின்னா 0ங்கிறது கண்டிப்பாக கர்னல் Tயில் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஸோ கர்னல் T is equal to V1னா அப்போ 0 belongs to V1 அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். அப்போ 0 அப்படிங்கிற எலமெண்ட் வந்து V1ல இருக்கிறதுனால கண்டிப்பாக V1 எப்படியாக தான் இருக்கும் அப்படின்னா நான் எம்டி அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்னது ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா V1ங்கிறத வந்து நம்ம நான் எம்டி அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ V1 ஈக்குவல் டு ker T தானே. ஸோ V1 நான் எம்டினா ker Tயும் நான் எம்டியா? ker T நான் எம்டினா ரெண்டு எலமெண்ட் வந்து U, V அப்படிங்கிறத வந்து கர்னல் Tயில் எடுத்துக்கிடுவோம். ஆல்ஃபா பீட்டாங்கிற ரெண்டு எலமெண்ட்டை வந்து Fல எடுத்துக்கிடுவோம். UV belongs to ker T அப்படின்ட்டு சொல்லிட்டோம். ker Tயோட டெஃபினிஷன் என்னது? T of V equal to 0ன்னு கிடச்சிதுன்னா அந்த V எல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதக்கூடிய செட்டு தான் வந்து கர்னல் T. அப்போ U, V 0னா என்ன மீனிங்? T of Vயும் 0, T of Uவும் வந்து 0 அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம். அதை தான் வந்து நம்ம இந்த லைனில் வந்து எழுதியிருப்போம். T of U equal to 0, T of V equal to 0 அப்படிங்கிறத. Now T of alpha U plus beta V என்னது கிடைக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அப்போ T of alpha U plus beta V பார்ப்போம். Tங்கிறது வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுனால இதை தனித்தனியாக இப்படி பிரித்து எழுத முடியும். T of alpha U plus T of beta Vன்னு. அப்புறம் ரெண்டாவது கண்டிஷன் படி, லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ரெண்டாவது கண்டிஷன் படி இதை ஆல்ஃபா இன்ட்டு T of U ப்ளஸ் பீட்டா இன்ட்டு T of V அப்படின்ட்டு எழுத முடியும். ஆனால் T of U வந்து 0, T of Vயும் 0வா? அப்போ ஆல்ஃபா இன்ட்டு 0 ப்ளஸ் பீட்டா இன்ட்டு 0ன்னு சொல்லலாம். அப்போ இது மொத்தமாக உங்களுக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா 0 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். தட் மீன்ஸ் உங்களுக்கு இப்போ என்னது கிடச்சிருக்குன்னா T ஆஃப் ஆல்ஃபா U ப்ளஸ் பீட்டா V ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருக்குது. அப்போது எந்தெந்த யூவெல்லாம் 0வை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ இது எல்லாமே வந்து ker Tயில் இருக்குங்கிறது தானே ker Tயோட டெஃபினிஷன். அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம்? T ஆஃப் ஆல்ஃபா U ப்ளஸ் பீட்டா V 0ன்னு கிடச்சதுனால ஆல்ஃபா U ப்ளஸ் பீட்டா V பிலாங்ஸ் டு கர்னல் T அப்படின்னு வந்து சொல்லிடலாம். அல்லது பிலாங்ஸ் டு V1 அப்படின்னும் சொல்லலாம். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல். நமக்கு சப்ஸ்பேஸோட தியரமே என்னது தெரியும் அப்படின்னா W இஸ் சப்ஸ்பேஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் W இஸ் சப்ஸ்பேஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஆல்ஃபா U plus beta V
பிலாங்ஸ் டு டபிள்யூ அப்படிங்கிற இந்த தியரம் வந்து நமக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கிறோன்னா ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா வி பிலாங்ஸ் டு V1 அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த தியரம் படி நம்ம என்ன சொல்லிடலாம்னா V1ங்கிறத வந்து நம்ம சப்ஸ்பேஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லிடலாம். ஸோ இதை தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ப்ரூவ் பண்ணணும். V1 இஸ் சப்ஸ்பேஸ் ஆஃப் V அப்படிங்கிறது. ஸோ அது வந்து உங்களுக்கு ப்ரூவ் ஆயிரும். V1 இஸ் சப்ஸ்பேஸ் அப்படிங்கிறது. ஸோ V1ம் சப்ஸ்பேஸ் சொல்லலாம் அல்லது T சப்ஸ்பேஸ்னு சொல்லலாம். ரெண்டுமே வந்து ஒன்று தான். ஸோ ரெண்டாவது சப்டிவிஷனில் என்னது ப்ரூவ் பண்ணணும்னா V/V1 இஸ் ஐசோமார்பிக் டு W அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஐசோமார்பிசம் டெஃபினிஷன் என்னன்னு தெரியும்ல, 1-1 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும், on-2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும், அது ஹோமோமார்பிசமாக இருக்கணும். ஸோ 1-1 on-2 ஹோமோமார்பிசம்ங்கிற இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஐசோமார்பிசம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த 3 கண்டிஷனையும் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஐசோமார்பிசம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு மேப்பை ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணணும். பை அப்படிங்கிற இந்த மேப்பை டிஃபைன் பண்ண போகிறோம் V/V1லேருந்து Wக்கு. ஏன்னா V/V1 வந்து Wக்கு ஐசோமார்பிக்காக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு அப்போ இதிலிருந்து இதுக்கு வந்து ஒரு மேப்பை டிஃபைன் பண்ணணும். அந்த மேப்பை நான் பை ஆஃப் V அப்படின்ட்டு எடுத்துக்கிறேன். எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா பை ஆஃப் V1 ப்ளஸ் V இஸ் ஈக்குவல் டு T ஆஃப் V அப்படின்ட்டு வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்படி டிஃபைன் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு நான் என்னது ப்ரூவ் பண்ணணும்னா பையை வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கிற பை வந்து வெல் டிஃபைன்ட் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் வெல் டிஃபைன்டு வந்து ப்ரூவ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு V1 ப்ளஸ் V இஸ் ஈக்குவல் டு V1 ப்ளஸ் W அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிடுவோம். ஸோ இப்படி எடுத்தேன் அப்படின்னா ரெண்டு பக்கமும் V தானே இருக்குது. ஸோ இப்படி இருந்ததுன்னா நான் என்ன சொல்லிட முடியும் அப்படின்னா இந்த ஸ்மால் v அப்படிங்கிறது பிலாங்ஸ் டு V1 ப்ளஸ் W அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். ஏன்னா ரெண்டு பக்கமுமே கேபிட்டல் V இருந்ததுன்னா இப்படி எழுதிக்கலாம். ஸோ இந்த V பிலாங்ஸ் டு V1 ப்ளஸ் W இருக்குல்ல, இதை வந்து நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா இந்த ஸ்மால் v ஈக்குவல் டு போட்டுடலாம். அப்போ இந்த கேபிட்டல் V1லேருந்து ஒரு எலமெண்ட்டை எடுத்து ப்ளஸ் W அப்படின்ட்டு எழுதிக்கிற போகிறேன். வேர் இந்த ஸ்மால் v1ங்கிறது பிலாங்ஸ் டு கேபிட்டல் V1. ஸோ பிலாங்ஸ் டு ஈக்குவல் டு போட்டு எழுதும் போது இந்த செட்டிலேருந்து ஒரு எலமெண்ட்டை வந்து எழுத வேண்டியது இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஸ்டெப் வந்து கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா T ஆஃப் V கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ரெண்டு பக்கமும் வந்து நான் Tயை வந்து ஆக்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த பக்கமும் T எடுக்கும் போது இந்த பக்கமும் T எடுப்போம். அப்போ T ஆஃப் V1 ப்ளஸ் W அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இப்படி கிடச்சதுன்னா இதை பிரித்து எழுதிடலாம். T ஆஃப் V1 ப்ளஸ் T ஆஃப் Wன்னு. ஏன்னா T வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆனால் T ஆஃப் V1 வந்து 0வா, அதுதானே ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை நம்ம எழுதி வச்சுருக்கோம். T ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் V சச் தட் T ஆஃப் V ஈக்குவல் டு 0ன்னு. அப்போ T ஆஃப் V ஈக்குவல் டு 0ன்னு எழுதிடலாம் ப்ளஸ் W. அப்போ 0 ப்ளஸ் T ஆஃப் W வந்து T ஆஃப் W அப்படின்ட்டு கிடைக்கும். LHSல என்னது இருக்குது அப்படின்னா T ஆஃப் Vன்னு இருக்குது. அப்போ T ஆஃப் V ஈக்குவல் டு T ஆஃப் W அப்படின்ட்டு கிடைக்கும். ஆனால் T ஆஃப் Vனா என்னதுன்னா பை ஆஃப் V1 ப்ளஸ் V. அப்போ நமக்கு என்னது கிடச்சிருக்குன்னா T ஆஃப் V ஈக்குவல் டு T ஆஃப் Wன்னு கிடச்சிருக்குது. அப்போ இந்த டெஃபினேஷன் அப்ளை பண்ணோன்னா பை ஆஃப் V1 ப்ளஸ் V இஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் V1 ப்ளஸ் W அப்படின்ட்டு எழுதிடலாம். நம்ம என்ன கன்சிடர் பண்ணோன்னா வந்து V1 ப்ளஸ் V இஸ் ஈக்குவல் டு V1 ப்ளஸ் W அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணோம். நமக்கு இது கிடச்சிருச்சு. தேர்ஃபோர் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிற பையை வந்து வெல் டிஃபைன்ட் அப்படின்ட்டு சொல்லிட முடியும். ஸோ இதுதான் வந்து வெல் டிஃபைன்டுக்கு உண்டான கண்டிஷன். U ஈக்குவல் டு V இம்ப்ளை F ஆஃப் U ஈக்குவல் டு F ஆஃப் பை வந்து வெல் டிஃபைன்ட் அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா this gives pi is well defined. நெக்ஸ்ட்டு ப்ரூவ் பண்ண வேண்டியது பார்த்தோன்னா பையை வந்து நம்ம 1-1 அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ பையை வந்து 1-1 அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அகைன் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ரிவர்ஸ் கண்டிஷன் வெல் டிஃபைன்டு ப்ரூவ் பண்ணோம்ல, அதனோட ரிவர்ஸ் கண்டிஷனாக வந்து இது வந்து வரும். ஸோ இதில் என்னது ப்ரூவ் பண்ணணும்னா F ஆஃப் U ஈக்குவல் டு F ஆஃப் V இம்ப்ளை U ஈக்குவல் டு V. இதை மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டோன்னா பை வந்து 1-1 அப்படின்ட்டு ஆயிரும். ஸோ அதை தான் வந்து நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம்.
போகிறோம். அப்போது பை ஆஃப் v1 ப்ளஸ் v இஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் v1 ப்ளஸ் w அப்படின்ட்டு எடுப்போம். டெஃபினிஷன் படி இது வந்து t ஆஃப் v ஈக்குவல் டு t ஆஃப் w அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிடலாம். ஸோ இப்படி எழுதணும் அப்படின்னா ஒரே சைடு கொண்டுட்டு வரணும். ஒரே சைடு கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா t ஆஃப் v மைனஸ் t ஆஃப் w இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். இதை வந்து நம்ம எப்படி எழுதிடலாம் அப்படின்னா t ஆஃப் v ப்ளஸ் t ஆஃப் மைனஸ் w ஈக்குவல் டு 0. இந்த மைனஸை வந்து உள்ளே கொண்டுட்டு போய் மைனஸ் w இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிடலாம். அப்போ நமக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா ரெண்டையும் இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து இப்படி எழுதிக்கிட முடியுமா? t ஆஃப் v மைனஸ் w இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுத முடியும். நமக்கு என்னது தெரியும்? t ஆஃப் v ஈக்குவல் டு 0னா இந்த v பிலாங்ஸ் டு கர்னல் டீயில் இருக்கும் அல்லது v1ல இருக்கும்னு தெரியுமா? அப்போ அதுபடி நம்ம என்ன சொல்லிடலாம்னா v மைனஸ் wங்கிறது வந்து கேபிட்டல் v1ல இருக்குது அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ v மைனஸ் w பிலாங்ஸ் டு கேபிட்டல் v1னா இதை வந்து ஈக்குவல் டு எழுதும் போது v1 ப்ளஸ் v இஸ் ஈக்குவல் டு v1 ப்ளஸ் w அப்படிங்கிறத வந்து நம்ம எழுத முடியும். ஸோ இந்த ஸ்டெப் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ அதை தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ எஃப் ஆஃப் யூ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் வின்னு எடுத்துக்கிட்டு யூ ஈக்குவல் டு வின்னு ப்ரூவ் பண்ணிட்டதுனால நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிற இந்த பை வந்து 1 அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பையை வந்து நம்ம ஆன் டு அப்படின்ட்டு சொல்ல போகிறோம். அதுக்கு லெட் ஸ்மால் w பிலாங்ஸ் டு கேபிட்டல் w அப்படின்ட்டு வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிடுவோம். சின்ஸ் டி இஸ் ஆன் டு, ஆனால் டி வந்து ஆன் டு, நான் பை ஆன் டுன்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். டி ஆன் டுவாக இருக்குது. ஏன் டீயை வந்து ஆன் டுவாக இருக்குன்னா நம்ம டீயை வந்து எபிமார்ஃபிசம் தான் ஸ்டேட்மெண்ட்டில் எழுதியிருக்கோம். எபிமார்ஃபிசம்னாலே ஆன் டு கண்டிஷன் உண்டு. அதனால தான் வந்து டி வந்து ஆன் டு. ஓகேவா? டி வந்து ஆன் டு அப்படிங்கிறதுனால there exists a small b belongs to capital V such that t of v equal to w. t is a function from v to wங்கிறதுனா கேபிட்டல் விலேருந்து கேபிட்டல் w தான் tங்கிற ஃபங்க்ஷனு. ஸோ t வந்து ஆன் டுவாக இருந்தால் t of v ஈக்குவல் டு w அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுத முடியும். ஸோ இப்படி எழுதணும் அப்படின்னா t of vயோட டெஃபினிஷன் தானே பை ஆஃப் v1 ப்ளஸ் விங்கிறது. ஸோ பை ஆஃப் v1 ப்ளஸ் v இஸ் ஈக்குவல் டு w அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஸோ அதனால வந்து நம்ம பையை வந்து ஆன் டு அப்படின்ட்டு வந்து சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்னது ப்ரூவ் பண்ணணும்னா பையை வந்து ஹோமோமார்ஃபிசம் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஹோமோமார்ஃபிசமோட கண்டிஷன் தெரியும்ல, டி ஆஃப் யூ ப்ளஸ் வி இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் யூ ப்ளஸ் டி ஆஃப் விங்கிறது தான் வந்து ஹோமோமார்ஃபிசம் கண்டிஷன். அப்போ நம்ம பை ஆஃப் யூ ப்ளஸ் வியை வந்து கன்சிடர் பண்ணணும். இங்கே பை ஆஃப் வி ப்ளஸ் டபிள்யூவை கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பதிலாக வந்து v1 ப்ளஸ் வி v1 ப்ளஸ் w அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இப்போது பை ஆஃப் v1 ப்ளஸ் வி ப்ளஸ் v1 ப்ளஸ் டபிள்யூவை v1 ப்ளஸ் v ப்ளஸ் w அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்கலாம். இது வந்து நமக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம எழுதிடுவோம். டெஃபினிஷன் என்னது அப்படின்னா பை ஆஃப் v1 ப்ளஸ் v இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் v. அதை தானே நம்ம வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருக்கிறோம் மேலேயே. பை ஆஃப் v1 ப்ளஸ் v இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் வின்னு டிஃபைன் பண்ணி வச்சுருக்கிறோமா? இதை வந்து கீழே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை கீழே யூஸ் பண்ணோன்னா இங்கே என்னது கிடைக்கும்னா பை ஆஃப் v1 ப்ளஸ் v ப்ளஸ் டபிள்யூவை டி ஆஃப் v ப்ளஸ் w அப்படின்ட்டு எழுதிக்கலாம். பட் டி வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போ அதனோட ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி டி ஆஃப் v ப்ளஸ் டி ஆஃப் w அப்படின்ட்டு எழுத முடியும். டி ஆஃப் v இஸ் நத்திங் பட் பை ஆஃப் v1 ப்ளஸ் v அண்ட் டி ஆஃப் w இஸ் நத்திங் பட் பை ஆஃப் v1 ப்ளஸ் w. அதனால நமக்கு பை ஆஃப் v1 ப்ளஸ் v ப்ளஸ் v1 ப்ளஸ் w இஸ் ஈக்குவல் v1 ப்ளஸ் v ப்ளஸ் பை ஆஃப் v1 ப்ளஸ் w அப்படின்ட்டு வந்து எழுத முடியும். ஓகேவா? இது வந்து ஹோமோமார்ஃபிசத்துக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் வந்து பை ஆஃப் ஆல்ஃபா வி ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு பை ஆஃப் வி அப்படிங்கிறத வந்து சொல்லணும். ஸோ அதுக்கு பை ஆஃப் ஆல்ஃபா ஆஃப் v1 ப்ளஸ் v இதை பார்த்தோன்னா பை ஆஃப் இப்போ ஆல்ஃபா வந்து நம்மளால் உள்ளே ஆக்ட் பண்ண முடியும். அப்போ v1 ப்ளஸ் ஆல்ஃபா வி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா டீயை இன்க்ளூட் பண்ண போகிறோம். பை ஆஃப் v1 ப்ளஸ் v ஈக்குவல் டு டி ஆஃப் வியா. அப்போ டி ஆஃப் ஆல்ஃபா வி அப்படின்ட்டு நம்ம எழுதிக்கலாம்.
ஆனால் டி வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுனால இதை ஆல்ஃபா இன்ட்டு டி ஆஃப் வி அப்படின்ட்டு எழுத முடியும். அப்போ ஆல்ஃபா இன்ட்டு அகைன் டி ஆஃப் விக்கு பதிலாக பை ஆஃப் வி ஒன் ப்ளஸ் வி அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடலாம். அப்போ நமக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா பை ஆஃப் ஆல்ஃபா ஆஃப் v1 plus v is equal to alpha of pi of v1 plus v அப்படிங்கிறது வந்து கிடைச்சிரும். அப்போது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு உண்டான ரெண்டாவது கண்டிஷனும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிரும். ஸோ நம்ம என்னெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வெல் டிஃபைன்ட் அப்படின்ட்டு சொல்லிட்டோம், 1 ப்ரூவ் பண்ணோம், on2 ப்ரூவ் பண்ணோம், லாஸ்ட்டாக ஹோமோமார்ஃபிசமும் ப்ரூவ் பண்ணிட்டோம். அதனால நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிற பையை வந்து நம்ம ஐசோமார்ஃபிசம் அப்படின்ட்டு வந்து சொல்லிடலாம். ஸோ அதை தான் வந்து இந்த தியரத்தில் ப்ரூவ் பண்ணணும். ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்ஃபிசம், வெரி இம்பார்ட்டண்ட் 8 மார்க் ஃபார் திஸ் யூனிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் தியரம் பார்த்தோம் அப்படின்னா லெட் கேபிட்டல் B be the vector space over the field F, A and B be the subspace of V, then A plus B by A is isomorphic to B by A intersection B அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணும். ஸோ இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஸோ நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் என்னது கொடுத்துருக்குறாங்கன்னா ஏயும் பியும் வந்து சப்ஸ்பேஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு கிளியராகவே என்னது தெரியும் அப்படின்னா ஏ இஸ் ஆல்வேஸ் அ சப்செட் ஆஃப் ஏ ப்ளஸ் பி அப்படின்ட்டு தெரியும். ஸோ ஏ ப்ளஸ் பி இஸ் அ சப்ஸ்பேஸ் கண்டைனிங் ஏ அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு லைனில் எழுதியிருப்போம், ஏ ப்ளஸ் பி இஸ் அ சப்ஸ்பேஸ் ஆஃப் பி கண்டைனிங் ஏ அப்படின்ட்டு. ஸோ ஏ ப்ளஸ் பி இஸ் அ சப்ஸ்பேஸ் கண்டைனிங் ஏ அப்படின்னா ஏ ப்ளஸ் பி பை ஏவை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வெக்டார் ஸ்பேஸாக இருக்கும். ஸோ வெக்டார் ஸ்பேஸ்னால் என்னென்னு தெரியும்ல, அது ரெண்டு கண்டிஷன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து எபிலியன் குரூப்பு, ரெண்டாவது கண்டிஷனில் ஒரு 4 கண்டிஷன்ஸ் வந்து வரும். ஸோ இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது வெக்டார் ஸ்பேஸு. ஏ ப்ளஸ் பிங்கிறது வந்து சப்ஸ்பேஸ் கண்டைனிங் ஏன்னு இருந்ததுன்னா ஏ ப்ளஸ் பி பை ஏவை வந்து நம்ம வெக்டார் ஸ்பேஸ் அப்படின்ட்டு வந்து சொல்ல முடியும். ஸோ ஏ ப்ளஸ் பி பை ஏ வந்து வெக்டார் ஸ்பேஸ்னால் இதில் உள்ள எலமெண்ட்ஸோட ஃபார்மேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ இதில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் எந்த ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வந்து இருக்கும். கேபிட்டல் ஏ ப்ளஸ் ஸ்மால் ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வந்து இருக்கும். ஆனால் கேபிட்டல் ஏ ப்ளஸ் ஸ்மால் ஏ ஈக்குவல் டு கேபிட்டல் ஏ தான். ஏன்னா இந்த ஏவே பிலாங்ஸ் டு த செட் கேபிட்டல் ஏ தானே, அதனால் கேபிட்டல் ஏ ப்ளஸ் ஸ்மால் ஏவை வந்து ஈக்குவல் டு கேபிட்டல் ஏன்னு எழுதிக்கலாம். அப்போ உங்களுக்கு இது வந்து எப்படி ஆகும் அப்படின்னா ஏ ப்ளஸ் ஸ்மால் பி அப்படின்ட்டு ஆகும். இந்த ஏ ப்ளஸ் ஏவை வந்து நம்ம ஏ அப்படின்ட்டு எழுதுவோம், அதனால் அது ஏ ப்ளஸ் ஸ்மால் பி அப்படின்ட்டு வந்து எழுத முடியும். தஸ் நமக்கு என்னது கிடைக்குது அப்படின்னா எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ ப்ளஸ் பி பை ஏ இஸ் ஆஃப் த ஃபார்ம் கேபிட்டல் ஏ ப்ளஸ் ஸ்மால் பி அப்படிங்கிறது வந்து இப்போது கிடச்சிருக்குது. Now consider f is a function from b to a plus b by a. இப்படி ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். f is a function from b to a plus b by a. எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறோன்னா f of b equal to a plus b அப்படின்ட்டு நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இப்படி டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா கிளியராகவே வந்து எஃப் வந்து on2 அப்படிங்கிறத வந்து நம்ம டிஃபைன் பண்ணதுபடி சொல்லிட முடியும். ஸோ on2 இருக்குது. இப்போ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை மட்டும் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு 2 கண்டிஷன் உண்டு தெரியுமா. மொதல் கண்டிஷன் வந்து டி ஆஃப் யூ ப்ளஸ் வி இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் யூ ப்ளஸ் டி ஆஃப் வி. ரெண்டாவது கண்டிஷன் வந்து டி ஆஃப் ஆல்ஃபா யூ இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு டி ஆஃப் யூன்னு. ஸோ அந்த கண்டிஷன்ஸை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ முதல்ல எஃப் ஆஃப் யூ b2. ஸோ எஃப் ஆஃப் b1 ப்ளஸ் b2 பார்த்தோம் அப்படின்னா a ப்ளஸ் b1 ப்ளஸ் b2 அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம். ஸோ b1 ப்ளஸ் b2 அப்படிங்கிறது வரும். இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கிட முடியும் அப்படின்னா a ப்ளஸ் b1 ப்ளஸ் a ப்ளஸ் b2 அப்படின்ட்டு வந்து பிரித்து எழுத முடியும். ஏன்னா ஏ வந்து சப்ஸ்பேஸ், ஓகேவா. ஸோ ஏ ப்ளஸ் b1 ப்ளஸ் b2 வந்து நம்ம ஏ ப்ளஸ் b1 ப்ளஸ் ஏ ப்ளஸ் b2 அப்படின்ட்டு வந்து எழுத முடியும். ஸோ ஏ ப்ளஸ் b1க்கு பதிலாக நம்ம என்னது எழுதிக்கலாம் அப்படின்னா எஃப் ஆஃப் b1 அப்படின்ட்டு எழுதலாம். ஸோ ஏ ப்ளஸ் b2க்கு பதிலாக எஃப் ஆஃப் b2ன்னு எழுத முடியும். அப்போது f of b1 plus b2 is equal to f of b1 plus f of b2 அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லலாம். இது வந்து மொதல் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா f of alpha b1.
எஃப் ஆஃப் ஆல்ஃபா b1 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த எழுதியிருக்கிறது படி a ப்ளஸ் ஆல்ஃபா b1 அப்படின்ட்டு எழுத முடியும். பட் அகைன் a வந்து சப்ஸ்பேஸ் அப்படிங்கிறதுனால இது ஆல்ஃபா வந்து வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆல்ஃபா இன்ட்டு a ப்ளஸ் b1 அப்படிங்கிறத எழுத முடியும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு எஃப் ஆஃப் b1 அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிடலாம். ஸோ நமக்கு என்னது கிடச்சிருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு கண்டிஷன்ஸும் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ்லேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா எஃப்ஐ வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு வந்து சொல்ல முடியும். ஸோ அப்போ நமக்கு வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம், ஆன் டூ அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு என்னவாயிரும்னா எஃப் வந்து எபிமார்ஃபிசம் அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். இதுதான் வந்து எபிமார்ஃபிசத்தோட டெஃபனிஷன். ஓகேவா? ஸோ எஃப் வந்து எபிமார்ஃபிசம்னு கிடச்சிருச்சு அப்படின்னா நம்மளால் ஃபண்டமெண்டல் தியரத்தை வந்து அப்ளை பண்ண முடியும். ஏன்னா அதனோட ஸ்டேட்மெண்ட்டில் வந்து டி வந்து எபிமார்ஃபிசம் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கர்னல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லெட் கே பி த கர்னல் ஆஃப் எஃப் சச் தட் இங்கே கர்னலை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா எந்தெந்த பி எல்லாம் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஏ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த பி எல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதக்கூடியது தான் வந்து கர்னல் அப்படின்ட்டு நம்ம இங்கே கர்னலை வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இப்படி டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிளியராகவே தெரியுமா ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஏன்னு எப்போ கிடைக்கும்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் b belongs to ஏவா இருந்தால் மட்டும்தான் இப்படி கிடைக்கும். ஏ ப்ளஸ் நான் முதல்லையே இங்கே எழுதியிருந்தேன்ல எவ்ரி எலமெண்ட் ஆஃப் a plus b by a is of the form a plus b. ஆனால் a plus a வந்து ஏன்னே எழுதிக்கலான்னு சொல்லியிருந்தேன்னா ஏன்னா ஸ்மால் a belongs to capital ஏன்னு அதே மாதிரி தான் a plus b equal to ஏன்னு இருக்கணும்னா இந்த b வந்து கண்டிப்பாக ஏல தான் வந்து இருந்தாகணும் அப்படின்ட்டு. ஸோ a plus b equal to a if and only if b belongs to a அப்படிங்கிறத வந்து எழுதலாம். ஸோ அப்போனா நமக்கு கிளியராகவே என்ன தெரியும்னா b belongs to capital B அப்படிங்கிறது தெரியும். இப்போ b belongs to ஏங்கிறதும் கிடச்சிருச்சு. அப்போ b belongs to a இன்டர்செக்ஷன் b அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். பட் இங்கே பியை வந்து நம்ம கேபிட்டல் கே அப்படின்ட்டு டினோட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ நமக்கு என்னது கிடச்சிரும்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு கே அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஸோ அதை தான் வந்து இங்கே எழுதியிருப்போம் கே ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறத. ஸோ இப்போ நமக்கு வந்து அபவ் தியரத்தை வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஃபண்டமெண்டல் தியரம் என்னது அப்படின்னா டி வந்து எபிமார்ஃபிசம்னு இருக்குது. அப்படின்னா வி பை வி ஒன் இஸ் ஐசோமார்பிக் டு டபிள்யூ அப்படின்ட்டு சொல்ல முடியும். வேர் வி ஒன்னுங்கிறது என்னதுன்னா கர்னல் ஆஃப் டி. ஸோ இதே இங்கே அப்ளை பண்ணுங்கள். நம்ம மேப் என்னது டிஃபைன் பண்ணி வச்சுருக்கிறோன்னா எஃப்ங்கிறது வந்து பியிலேருந்து ஏ ப்ளஸ் பி பை ஏக்கு வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருக்கிறோம். இங்கே கர்னல் வந்து நமக்கு என்னது அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பின்னு கிடச்சிருக்குது. அப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணோன்னா என்னது கிடைக்கும்னா கேபிட்டல் விக்கு பதிலாக பி இருக்குது. அப்போ பி பை ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஐசோமார்பிக் டு ஏ ப்ளஸ் பி பை ஏ அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ மேலே உள்ள அதே தியரத்தை அப்ளை பண்ணும்போது b by a intersection b is isomorphic to a plus b by a அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து இந்த தியரத்தில் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ என்ன எப்படி எடுத்திருப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எஃப்ங்கிற ஒரு மேப்பை கன்சிடர் பண்ணியிருப்போம். இதை ஆன் டு ஹோமோமார்ஃபிசம்னு சொல்லி எபிமார்ஃபிசம் சொல்லியிருப்போம். எபிமார்ஃபிசம் சொன்னதுக்கப்புறம் கர்னல் கண்டுபிடிச்சிருப்போம். கர்னல் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் தியரத்தை வந்து அப்ளை பண்ணியிருப்போம். ரிசல்ட் வந்து கிடச்சிரும். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஸோ லாஸ்ட் தியரம் பார்த்தோம் அப்படின்னா let v and w be the vector space over the field f. Let L of v comma w represents the set of all linear transformations from v to w. Then L of w itself is a vector space அப்படிங்கிறத வந்து சொல்லணும். Over the addition and scalar multiplication defined by f of g plus f plus g of v is equal to f of v plus g of v and alpha f of v is equal to alpha into f of v. ஸோ ஷார்ட்டாக இந்த தியரத்தை எப்படி சொல்லலாம்னா ப்ரூவ் தட் எல்லா வி கமா டபிள்யூ இஸ் ஏ வெக்டார் ஸ்பேஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். அது வந்து யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டிருக்காங்க எஃப் ஆஃப் வி கமா டபிள்யூவை வந்து வெக்டார் ஸ்பேஸ்னு ப்ரூவ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னா லெட் எஃப் கமா ஜி பிலாங்ஸ் டு வி கமா டபிள்யூ அப்படின்ட்டு எடுப்போம். வி1 வி2ங்கிறத வந்து கேபிட்டல் வியில் எடுப்போம்.
ஸோ இப்படி எடுத்தோம் அப்படின்னா எஃப் ப்ளஸ் ஜி ஆஃப் v1 ப்ளஸ் v2 இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். நமக்கு என்ன டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்கன்னா கொஸ்டினில் வந்து எஃப் ப்ளஸ் ஜி ஆஃப் வின்னு இருந்ததுன்னா அதை எஃப் ஆஃப் வி ப்ளஸ் ஜி ஆஃப் வின்னு எழுதிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே எஃப் ப்ளஸ் ஜி ஆஃப் v1 ப்ளஸ் v2 நம்ம எப்படி எழுத போகிறோம்னா எஃப் ஆஃப் v1 ப்ளஸ் v2 ப்ளஸ் ஜி ஆஃப் v1 ப்ளஸ் v2 அப்படின்ட்டு வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்னா எஃப்பை உள்ளே ஆக்ட் பண்ணலாம். அப்போ எஃப் ஆஃப் v1 ப்ளஸ் எஃப் ஆஃப் v2 ப்ளஸ் ஜி ஆஃப் v1 ப்ளஸ் ஜி ஆஃப் v2 அப்படின்ட்டு எழுத போகிறோம். இப்போ v1லாம் தனியாக v2எல்லாம் எழுதுனா எஃப் ஆஃப் v1 ப்ளஸ் ஜி ஆஃப் v1 ப்ளஸ் எஃப் ஆஃப் v2 ப்ளஸ் ஜி ஆஃப் v2 அப்படின்ட்டு எழுதலாம். அகைன் இதுலேருந்து v1 காமனாக எடுத்தால் எஃப் ப்ளஸ் ஜி ஆஃப் v1 ப்ளஸ் எஃப் ப்ளஸ் ஜி ஆஃப் v2 அப்படின்ட்டு எழுத முடியும். அப்போது எஃப் ப்ளஸ் ஜி ஆஃப் v1 ப்ளஸ் v2 இஸ் ஈக்குவல் டு எஃப் ப்ளஸ் ஜி ஆஃப் v1 ப்ளஸ் எஃப் ப்ளஸ் ஜி ஆஃப் v2 அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா எஃப் ப்ளஸ் ஜி ஆஃப் ஆல்ஃபா வியை வந்து பார்க்கணும். அதே மாதிரி தான் எஃப் ஆஃப் ஆல்ஃபா வி ப்ளஸ் ஜி ஆஃப் ஆல்ஃபா வி அப்படின்ட்டு தனித்தனியாக எழுதிக்கலாம். இதுக்கப்புறம் இது ஆல்ஃபாவை வெளியில் எடுத்தோன்னா ஆல்ஃபா இன்ட்டு எஃப் ஆஃப் வி ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு ஜி ஆஃப் வி அப்படின்ட்டு எழுத முடியும். அகைன் ஆல்ஃபாவை காமனாக எடுத்துட்டோன்னா எஃப் ஆஃப் வி ப்ளஸ் ஜி ஆஃப் வி அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதிடலாம். இதுதான் வந்து ரெண்டாவது கண்டிஷன். ஆல்சோன்னு போட்டு எழுதியிருப்போம். எஃப் ப்ளஸ் ஜி ஆஃப் ஆல்ஃபா வி இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு எஃப் ப்ளஸ் ஜி ஆஃப் வி அப்படிங்கிறது. மூணாவது கண்டிஷன் என்னதுன்னா ஆல்ஃபா எஃப் ஆஃப் v1 ப்ளஸ் v2 என்னது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ இதை உள்ளே கொண்டுட்டு போவோம். அப்போ ஆல்ஃபா எஃப் ஆஃப் v1 ப்ளஸ் ஆல்ஃபா எஃப் ஆஃப் v2 அப்படின்ட்டு வந்து எழுதிக்கலாம். ஸோ இதுலேருந்து ஆல்ஃபாவை வெளியில் எடுத்துட்டோன்னா ஆல்ஃபா இன்ட்டு எஃப் ஆஃப் v1 ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு எஃப் ஆஃப் v2 அப்படின்ட்டு எழுத முடியும். அகைன் ஆல்ஃபாவை பொதுவாக மொத்தமாக வெளியில் எடுத்தாச்சுன்னா ஆல்ஃபா ஆஃப் எஃப் ஆஃப் v1 ப்ளஸ் எஃப் ஆஃப் v2 அப்படின்ட்டு எழுதலாம். திஸ் இஸ் நத்திங். அதை தான் வந்து நம்ம இங்கே தேர்டு சப்டிவிஷனில் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஆல்ஃபா எஃப் ஆஃப் v1 ப்ளஸ் v2 இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு எஃப் ஆஃப் v1 ப்ளஸ் v2 அப்படிங்கிறது. ஸோ நாலாவது கண்டிஷன் என்னதுன்னா ஆல்ஃபா எஃப் ஆஃப் பீட்டா வி என்னது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதை வந்து ஆல்ஃபா எஃப் ஆஃப் பீட்டா வின்னு எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் பீட்டா வியை வந்து பீட்டா எஃப் ஆஃப் வி அப்படின்ட்டு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி மாற்றி எழுதிக்கலாம். அகைன் பீட்டாவை இப்போ அகைன் அசோசியேட்டிவ் அப்ளை பண்ணோன்னா பீட்டா ஆல்ஃபா ஆஃப் எஃப் ஆஃப் வி அப்படின்ட்டு எழுத முடியும். அப்போ பீட்டா ஆல்ஃபா எஃப் ஆஃப் வி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இதுவும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அதனால வந்து ஆல்ஃபா எஃப் பிலாங்ஸ் டு எல் ஆஃப் வி கமா டபிள்யூ அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். ஸோ இப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா அப்போ நமக்கு என்னது கிடச்சிருச்சு அப்படின்னா க்ளோஸ்டு வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் அண்டு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ரெண்டுமே வந்து வந்துருமா. ஸோ இதுதான் வந்து க்ளோஸ்டு வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷனுக்கு உண்டானது, இது க்ளோஸ்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனுக்கு உண்டானது அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஸோ நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறது வந்து வெல் டிஃபைன்டு அப்படின்ட்டுங்கிறது வந்து கிடச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எபிலியன் குரூப் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணுமா. ஸோ எபிலியன் குரூப்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா அடிஷன் ஆன் டிஃபைன்ட் ஆன் எல் கமா விடபிள்யூ இஸ் ஆப்வியஸ்லி காமுடேட்டிவ் அண்ட் அசோசியேட்டிவ். ஸோ எபிலியன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து கிளியராகவே ட்ரூ. அதனால வந்து இந்த ரெண்டு கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிரும். ஏற்கனவே நம்ம மேலே என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா வெல் டிஃபைன்ட் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ மூணாவது கண்டிஷனும் வந்து ட்ரூ ஆயிரும். நாலாவது கண்டிஷன் பார்த்திங்கன்னா வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட்டாக. ஸோ இங்கே பொறுத்தவரையில் வந்து 0 அப்படிங்கிறது தான் வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட்டு, அதுவும் வந்து கிடச்சிரும். அஞ்சாவது பார்த்திங்கன்னா வந்து இன்வர்ஸ் எலமெண்ட்டு மைனஸ் எஃப்ங்கிறது தான் வந்து இன்வர்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இன்வர்ஸும் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போது நமக்கு தேவையான 5 கண்டிஷனுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிற இந்த எல்லா வி கமா டபிள்யூவை வந்து என்னென்னு சொல்லலாம்னா வந்து எபிலியன் குரூப் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஸோ இந்த எபிலியன் குரூப்பை தவிர 4 கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ அந்த 4 கண்டிஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சாட்டிஸ்ஃபை ஆகிடும். அதனால என்ன சொல்லிட முடியும் அப்படின்னா எல்லா வி கமா டபிள்யூவை வந்து நம்ம வெக்டார் ஸ்பேஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லிட முடியும்.
ஸோ ஆக்சுவலாக இந்த தியரமில் என்ன பார்த்துருக்கோன்னு இன்னொரு தடவை சொல்கிறேன். இங்கே வந்து எல் ஆஃப் வி டபிள்யூங்கிறது வந்து வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் த ஃபீல்டு எஃப். எல் ஆஃப் வி கமா டபிள்யூங்கிறது வந்து செட் ஆஃப் ஆல் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னா எல் ஆஃப் வி கமா டபிள்யூவை வந்து வெக்டார் ஸ்பேஸ் அப்படின்ட்டு சொல்லணும். ப்ரொவைடட் அடிஷனையும் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனையும் இப்படி வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம ப்ரூஃபில் என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா டிஃபைன் பண்ணி வச்சுருக்கிற இந்த அடிஷனையும் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனையும் நம்ம வந்து வெல் டிஃபைன்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டோம் அப்படின்னா அது பிலாங்ஸ் டு எல் ஆஃப் வி கமா டபிள்யூ அப்படிங்கிறத வந்து சொல்லிட முடியும். ஸோ அது சொன்னதுக்கப்புறம் வந்து எபிலியன் குரூப்போட ஆக்சிம்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அது போக ரிமைனிங் 4 கண்டிஷன்ஸையும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதனால வந்து அது வந்து வெக்டார் ஸ்பேஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லி ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஸோ இதுவும் வந்து இம்பார்ட்டண்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸு. ஸோ இந்த 3 தியரத்தையுமே வந்து 2 தடவையாவது இந்த வீடியோ வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து கிளியர் ஆகும்.